ஹவு டு ஹேண்டில் டெய்லி லைஃப் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது தான் இன்றைக்கி கேள்வி. அதாவது நம்மளுடைய தினசரி வாழ்வில் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை எப்படி எதிர்கொள்வது அப்படின்றது தான். சரி, இன்னும் டெப்த்தாக பார்க்க போனால் நமக்கு இந்த லைஃப்ன்றதே கிடச்சதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்காக தான் இந்த லைஃப்பும், அது ஏதோ ஒன்றத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நமக்கு இந்த வாழ்வே கிடச்சிருக்கு. அதனால தான் இந்த ஆன்மாவாகிய நம்ம பிறவி எடுத்து வந்திருக்கோம். ஏதோ ஒன்றத்தை புதுமையாக இது வரைக்கும் அனுபவிக்காததை அனுபவிக்கிறதுக்கும், இல்லை இது வரைக்கும் அனுபவித்ததையும் தாண்டி இன்னும் அதிகமான ஒரு அனுபவத்தை அடைவதற்கும், ஒரு புதுமையை, ஒரு இன்பத்தை அடைவதற்கும் தான் இந்த ஒரு அதாவது இதுதான் நம்மளுடைய ஆன்மாவினுடைய தன்மையே இதுதான் சொல்ல வரேன். ஸோ அப்படி பார்க்குறப்போ அது ஒரு சைடு இருக்கட்டும். டே டு டே லைஃப்பில் இதை நம்ம பொருத்தி பார்க்குறப்போ ஏதோ ஒரு புதுமை இருந்தால் தானே அந்த நாளையே நமக்கு தொடங்கணும், இன்றைக்கி இதை பண்ணணும் அப்படின்னு தோணும். அந்த ஒரு புதுமை, அந்த ஒரு அவா அந்த ஒரு ஆசை அவான்னும்போது வள்ளுவர் எப்படி விட முடியும்? அவா எஞ்ஞான்றும் பிறப்பீனும் வித்து அப்படின்னும் சொல்லியிருக்காரு. ஸோ ஒருத்தனுக்கு நமக்கு பிறவி வர்றதுக்கு வித்தாக அமையிறது எதுன்னா அவாதான், ஆசை தான் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த ஒரு நாள்லேயுமே கூட நமக்கு அதான எல்லா ஒரு நாள்லேயுமே கூட நமக்கு ஒரு நாளினுடைய தொடக்கத்தில் விரும்புகிறது என்ன? ஏதோ இன்றைக்கி ஒன்று புதுசாக நடந்துடாதா? ஏதோ நேற்று மாதிரி இன்றைக்கி இருந்துடாதா? இல்லாமல் இன்றைக்கி ஏதாவது ஒன்று புதுசாக, அந்த ஒரு புதுசை நோக்கியே போகுது. அந்த புதுமைன்றது எதை குறிக்குதுன்னா ஒரு இன்பத்தை குறிக்குது. நேற்று இருந்ததை விட இன்றைக்கி ஏதோ ஒன்று இதாகிடாதா அப்படின்ட்டு. ஸோ அப்போது ஆனால் உண்மையிலே இன்பன்றது என்ன தெரியுமா? ஆன்மாவினுடைய இயற்கை உண்மை, அதோட இருத்தலே இன்பந்தான். அதாவது எப்படி சொல்கிறதுனா, எந்தவித பொருளினாலையும் தான் நம்ம இன்பம் அடையணுன்னே இல்லை. அந்த ஆன்மான்றதே, இறைவனன்றதே எப்படின்னா சச்சிதானந்த வடிவம் தான் சொல்லுவாங்க. சத்து சித்து ஆனந்த வடிவம்ன்ட்டு. ஸோ அதிலிருந்து இறைவனிடமிருந்து வந்த நாமளும் கிட்டத்தட்ட அதே தன்மையுடையவர்கள் தான். நம்மளுடைய இருத்தலே ஆனந்தம் தான். அதனால தான் அனந்தமய கோஷம்னே நமக்கு இருக்குது ஒன்று. ஸோ அப்படி இருக்கிறப்போ அதை நாம் உணராமல் வெளியில் வேறு எங்கெங்கெங்கேயோ தேடிட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் அவ்வளோ பெரிய அது எப்படி இருக்குன்னா, அதாவது கண்ணுன்றது எல்லாத்தையும் பார்க்கும், ஆனால் தன்னை பார்க்காது. அந்த மாதிரி தான் நம்ம வெளியில் எல்லாத்தையும் இன்பத்தை தேடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இன்பன்றதே நாம தான். அந்த இன்பன்றதே நாம தான்ன்றது அந்த புரிதல் நமக்கு என்றைக்கு வருதோ அன்றைக்கி நமக்கான ஒரு தெளிவு நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்க மாட்டோன்னு இல்லை, குறைஞ்சிடும்னு சொல்ல வரல. மெயினாக அதாவது எப்படின்னா வெளியில் அந்த எக்ஸ்பெக்டேஷன் தேடுறது நமக்கு குறைஞ்சிடும். ப்ளஸ் நம்மளுக்குள்ளேயே ஒன்று இருக்கும்போது நாம் ஏன் ஒன்றுத்துக்கு ஓடி போய் அதுக்கு இவ்வளோ எஃபர்ட் போட்டு நாம் அது கிடைக்காத பட்சத்தில் இவ்வளோ அடி வாங்குறோன்ற மாதிரியான ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். ஸோ அது ஒன்று மெயினான ஒரு விஷயம். ஆனால் இங்கே உண்மையிலேயே அந்த விரும்புதலை, அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை பண்ணுறது யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாமளா இல்லை மனசா அப்படின்ட்டு பார்க்க போனால் மனசு தான் வரும். ஏன்னா ஆன்மாவால் டைரெக்டாக இந்த உலகத்தில் கம்யூனிகேட் பண்ணி இந்த உடம்பை டைரெக்டாக அசைக்க முடியாது. அது மனதின் மூலமாக தான் அது கம்யூனிகேட் பண்ணி அசைக்க முடியும்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அது எல்லாத்துலேயுமே உங்களுக்கே தெரிய வரும். இந்த கருவிகள், இந்த உடலுன்றது ஹார்ட்வேர் அப்படின்னும், மனம் அப்படின்றது அந்த கரணங்கள்ன்றது சாஃப்ட்வேர் அப்படின்னும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் அப்போது சாஃப்ட்வேர் வச்சு தான் நம்ம கமாண்ட் பண்ணி தான் இந்த நம்மளுக்கு தேவையானதை நம்மளை ரிசல்ட்டை எடுத்துக்க முடியும், செய்ய முடியும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்போ அங்கே மனசுக்கு ஒரு புதுமை தேவைப்படுது. அதுதான் உண்மை. அதில் எந்த வித மாற்றமுமே இல்லை. அதாவது ஏதோ ஒரு புதுமை, ஏதோ ஒரு இன்பம்னா சொல்லு, நான் அசைகிறேன், நவுறேன், ஒத்துழைக்கிறேன் அப்படின்து. நாமளும் அதனால் என்ன பண்ணிடுறோன்னா, அது ஒத்துழைக்காத பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளால் ஒரு செயலுமே செய்ய முடியாது. அது உண்மைதான். அதில் மாற்று கருத்தே இல்லை. மனமே நமக்கு ஒத்துழைக்கலைன்னா எப்படி நம்மளால் ஒரு விஷயத்தில் இறங்கி செய்ய முடியும் அப்படி? ஸோ ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, மெயினான விஷயம், நாம் அதை பிரித்து பார்க்கணும். அந்த எக்ஸ்பெக்டேஷனை பண்ணுறது யார்? மனமா நாமளா அப்படின்ட்டு.
ஸோ அங்கே பார்க்க வரப்போ தெரிய வருது, மனம் தான் மெயினாக நம்மள விட மனம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. நாமளும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி தான் அந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். நம்மளும் இன்னும் முழுமை அடையலை, முழு அறிவு பெறலை. ஆனால் நம்மள விட ஒருத்தன் எக்ஸ்பெக்டேஷனில் அதிகமாக இருக்கான். அவன் இருக்கும்போது என்ன சொல்றது, டேய் கொஞ்சம் இருடா, நான் முதல்ல இதாகிறேன்டா, என்னையே நான் தெளிவுபடுத்திக்கிறேன்டா. அதுக்குள்ளே அப்புறம் தான் அதாவது வீட்டில் அப்பா கேட்பாங்கல்ல, இருடா ஃபஸ்ட்டு நான் பர்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன், அப்புறம் உனக்கு வாங்கி தரேன், அதுக்குள்ளே நீ பறக்குறிடா, என்னை விட ரொம்ப இதுவாக இருக்கிடான்னு அந்த சின்ன பையனை பார்த்து கேட்பாங்க. அந்த சின்ன பையன் தான் எப்படின்னா, அப்பாப்பா இது வாங்கி கொடுப்பா, அது வாங்கி கொடுப்பா, இது பண்ணுப்பா, அது பண்ணுப்பான்னு. டேய் இருடா ஃபஸ்ட்டு நான் ஸ்டெடி ஆகிக்கிறேன், நான் சம்பாதிச்சு வந்துடுறேன் இருடா, சம்பளம் எடுத்துகிட்டு வரேன்டா இருடா ஏடிஎம்மில், அப்புறம் வாங்கலாம்டான்ற மாதிரி ஆன்மாவாகிய நாம் ஃபஸ்ட்டு இருடா நான் முதல்ல ஸ்டெடி ஆகிக்கிறேன், எது எனக்கு தேவை, எது எனக்கு நான் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ட்டு புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த இது கூட பாருங்கள், அந்த தன்னையறிதல் ப்ராசஸில் தான் வருது. தன்னையறிதல் ரொம்ப முக்கியம். அதை பற்றி ஒரு பதிவும் நம்ம இதில் வருது, டோன்ட் வரி, ஓகேங்களா? இதுவோ அதை ப்ராக்டிஸபிளாக வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கிறப்போ மனது நம்மளை விட இவனாக இருக்கிறான். ஸோ அவனை நம்ம கொஞ்சம் பிடிச்சி தெளிவுபடுத்தணும். ஏன்னா அவன் வைக்கிற எக்ஸ்பெக்டேஷன்னால் அவன் அந்த டைம் அது கிடைக்காதப்போ உடையிறது, பாதிக்கப்படுறது யாருன்னா மனசு ரொம்ப பாதிக்கப்படுது. ஸோ அதனால் நம்மளால் அடுத்த கட்ட வேறு ஒரு விஷயத்தில் செயல் செய்கிறதுக்கோ இல்லை மூவ் ஆன் ஆகிறதுக்கோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்கு அந்த ஒரு இது. ஸோ அங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பாதிக்கப்படுறது யார், நானா மனதா அப்படின்ட்டு. ஏன்னா ஆன்மாவாகிய நமக்கு இந்த உலகத்தில் உண்மையிலே எந்த பாதிப்புமே இல்லை. ஒரு பாதிப்பு அப்படின்னு இருந்தால் அது என்னன்னா, இந்த பிறவியில் நம்ம எதுக்காக எடுத்து வந்தோமோ அதுக்கான ஒரு செயலை செய்யாமல், அதுக்கான ஒரு இதை நம்ம அடையாமல் போகிறது தான் ரொம்ப பெரிய பாதிப்பு. இல்லை வேறு ஏதோ ஒரு கர்மாவை சேர்த்துக்கிட்டு போகிறதுலாம் தான் ரொம்ப பெரிய பாதிப்பு. ஆனால் அதுதான் நமக்கு பாதிப்பு. மற்றபடி இந்த பொருள் இழப்பு, இந்த உறவில் வர்ற இந்த சிறு முறிவுகள், அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது பார்க்க போனால். ஏன்னா நம்ம இந்த உறவுகளையும் சரி, இந்த இழப்புகளையும் சரி, நம்மலாம் இந்த பிறவியில் பார்க்கல, பல பிறவிகளை பார்த்துட்டு வரோம். ஒன்று இன்னொன்று, இந்த பிறவியில் ஒரு உறவு நமக்கு இதானாலும் அதே ஆளை நம்ம அடுத்த பிறவியில் பார்ப்போம், அவங்களோட நம்ம பேசுவோம். அப்போ நம்மளோட அதாவது அந்த உறவு வந்து தொடர்ந்துட்டு தான் வரப்போகுது, எங்கேயுமே நமக்கு முடிவுன்றது இல்லை, ஓகேவா? இந்த பிறவியில் இது இருந்தாலும் என்ன, இது நமக்குள்ளே இந்த முறிவு சண்டை ஏற்பட்டாலும் இதெல்லாம் என்ன இப்போ ஏற்படுற ஒன்றா என்ன, பல பிறவியில் நம்மளாம் அனுபவிச்சுட்டு வரோன்ட்டு தான் அவங்கள பார்த்து நமக்கு சொல்ல தோணும். விட்றா அப்படின்ட்டு. அதாவது அவங்கள அக்செப்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ண நமக்கு தோணும், முடியும் நம்மளால். ஆனால் அது பண்ண விடாமல் தடுக்கிறது எதுனா மனது தான். ஸோ அவங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஆன்மாவாக நம்ம இங்கே இருக்கோம். ஸோ நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு செயல் நிகழணும். அந்த செயல் நிகழ்கிறதுக்கே நமக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டியது மனது. அவன் ஒத்துழைக்காத பட்சத்தில் அவனுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, ஏதோ ஒரு புதுமைன்னா அவன் அசைகிறான், ஒத்துழைக்கிறான் அப்படின்னு இந்த பேட்டர்னை நமக்கு புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வச்சுப்போம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த நாளில் இது கிடைக்கட்டும், இது நடக்கட்டும், நடந்தால் நல்லா தான் இருக்கும்ன்ட்டு வச்சுப்போம். அதே சமயம் இன்னொன்று நம்ம என்ன பண்ணணும்னா, அப்படி அது கிடைக்காத பட்சத்தில், இல்லை அது நடக்காத பட்சத்தில் இருந்தாலும் நாம் அதையும் அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்ற ஒரு தெளிவோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வைக்கிறதும், அது நடக்காத பட்சத்தில் இல்லை தள்ளி போகிற பட்சத்தில் அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தில் நாம் அதை பார்க்கணும். அது வந்து எப்படின்னா, எக்ஸ்பெக்டேஷன் வைக்கும்போதே இதையும் நம்ம சேர்த்து வச்சுக்கணும். அதை நம்ம என்ன சொல்லுவாங்க, அதை நம்ம சங்கல்பம் பண்ணும்போது இதையும் சேர்த்து சங்கல்பம் பண்ணிக்கணும். இது இருந்தாலும் ஓகே, இன்றைக்கி இது எதிர்பார்ப்பு இல்லை, அது எதிர்பார்த்து இல்லைனாலும் ஓகே, பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு இது. ஏன்னா இங்கே வந்து நமக்கு வந்து ஏன்னா அதனால பாதிக்கப்படுறது மனது தான், நான் இல்லை அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். ஏன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் தான் மனசு நகருது அப்படின்ற ஒரு புரிதலையும் நம்ம வச்சுக்கிட்டு அந்த அளவில் பார்க்கணும். எதிர்பார்க்கிறது தப்பு இல்லை. ஆனால் இங்கே இன்னொன்று மெயினாக ஒன்று தெரிஞ்சுக்கணும், என்னென்னா மாயைன்ற இன்னொரு கான்செப்டும் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாயை நம்மளை கன்சியூம் பண்ணிடாமல் நம்ம பார்த்துக்கணும், ஓகேங்களா? அதாவது மாயை ஏதோ ஒன்று இருக்குது, அது வந்து கொடுக்கப்பட்டதோட மெயின் ரீசன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு தான், அதில் எந்த வித மாற்றமுமே இல்லை. மாயையும் அதனோட இதையும் மெட்டீரியலையும் நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் தான். ஆனால் அது வந்து எப்படின்னா, அது வந்து ஒரு புரிதலுக்கு இட்டு சென்று நம்மளை நாம் உயர்த்திக்கிறதுக்காக தான் நம்ம அதை வச்சுக்கணுமே தவிர, நம்மளை மேற்கொண்டு இன்னும் கீழ்நிலைக்கு கொண்டு போகிறதுக்கோ இல்லை அதோட ஒரு கன்சியூமுக்கு நாம் ஆளாயிடுற மாதிரி
இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா மனதுன்றது மாயையில் மாட்டோம். ஏன்னா அதுலேருந்து வந்தது தான், மாயையிலேருந்து வந்தது தான் மனது. ஸோ அதனால் அவர் போய் அங்கே சிங்க் ஆகிப்பார், உள்ளே சொருகிப்பார் நல்லா. ஆனால் நாம் அதில் மாட்டக்கூடாது. நாம் வந்து அறிவு வடிவான சித்துருவினர். மாயைன்றது இட்ஸ் லைக் ஒரு மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸ்குள்ளே போய் நாம் அறிவான ஒன்று உள்ளே மாட்டிக்கூடாது. அதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ அதனால் அப்படிப்பட்ட ஒரு மாயை, இப்படி ஒரு கான்செப்டும் இருக்குது. ஸோ இந்த ஒரு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனை எந்த அளவில் வைக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து எக்ஸ்பெக்டேஷனை ஆசைப்படு அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்பிரிச்சுவல் சைடில் இந்த மாதிரிலாம். ஸோ அதனால் அந்த வகையில் நான் சொல்ல வரல. எந்த வகையிலனா, டேய் மனதை நம்ம நகர்த்தணும், மனதுக்கு ஒரு இது தேவை, ஒரு ஃபியூயல் தேவை. அதனால் அந்த வகையில் இதை கொஞ்சம் எடுத்துப்போம், தப்பில்லை. ஓகேங்களா? அதே மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படின்ட்டு போய் எடுத்துக்கிட்டு இன்னும் மாயில் போய் மூழ்கி அடி வாங்கி கர்மாவை சேர்த்தா அதுக்கு கம்பெனி பொறுப்பாகாது. அதையும் நான் இங்கே சொல்லிடுறேன். ஓகேங்களா? நீங்கள் சொல்லி தானே ப்ரோ நான் அப்படி போனேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது, கூடாது. ஓகேவா? ஸோ அதனால் ஒரு தெளிவறிவோடு எதையும் அணுகணும். அந்த தெளிவறிவுன்றது எதை குறிக்குது? தெளிவறிவில் நீங்கள் இருக்கும்பொழுதே ஒரு விழிப்புணர்வோடு தான் நீங்கள் இருப்பீங்க. விழிப்புணர்வோடு நீங்கள் இருக்கும்பொழுது எந்த வித பாதிப்பும் இல்லாமல் உங்களால் தப்பிக்க முடியும். ஸோ அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த வகையில் தான் நம்ம டே டு டே லைஃப்பை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி நகர்த்துறோம். எக்ஸ்பெக்டேஷனை நம்ம டே டு டே லைஃப்பில் ஏன் வைக்கிறோன்றது தெரியுதா? அது மனதை நகர்த்துறதுக்காக தானே தவிர, அது கூட நகரன்ற பேரில் அது விழும்போது நாமளும் சேர்ந்து விழுந்துடக்கூடாது. அது உடஞ்சிடும் பொழுது. ஓகேங்களா? அது பாதிக்கப்படுறது மனது தான். ஸோ மனமே இதுவாய்க்கோ, தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. புரியுதா? இதுலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கோ. இந்த அளவில் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பாடத்தை புகட்டி நாம தான் அதை வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அந்த இதில் என்னென்னா, மனதுக்கு பாடம் சொல்கிற மாதிரி நம்மளையும் நாம் திருத்திக்கணும். ஓகேங்களா? மனதையும் நம்ம சிறுமைப்படுத்துகிறோம், நம்மளையும் நம்ம திருத்திக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு அவாவினால தான் இந்த பிறவி நம்ம எடுத்து வந்திருக்கோம்னா அந்த இதை வந்து நம்ம உணரலை. அதாவது ஏதோ ஒரு இன்பம் இருக்குது இந்த உலகத்துலன்ட்டு தான் நம்ம வந்திருக்கோம். ஆனால் உண்மையிலே என்னென்னா அந்த இன்பப் பொருளே நாம தான்றதை புரிஞ்சிக்கணும். அதுதான் அந்த எண்டு அப்படின்றத அந்த புரிதலோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனையும் எதையும் நம்ம பார்த்து லைஃப்பை நகர்த்தும் பொழுது கரெக்டாக நகரும். ஒன்றும் இது இல்லை. ஓகேங்களா? அந்த இன்பப்பொருள் நாமளேன்ட்டு எதனால் அப்படி சொல்கிறேன்னா, நமக்குள்ளே இருக்கிறது யார்? இன்பப்பொருள் நான் சொல்கிறேன்னா, நமக்குள்ளே இருக்கிறது யார்? இறைவன். ஸோ இறைவன் தான் இன்பப்பொருளே. ஆறா அமுதே அளவிலா பெம்மானே அப்படின்ட்டு திருவாசகத்தில் சொல்லுவார் பாருங்க. அந்த ஆறா அமுது அவன், அந்த இன்ப வடிவானவன் அவன் ஒருத்தன்தான். ஓகேங்களா? ஸோ அதனால் திகட்டா தெல்லமுதே அப்படின்னு சொல்லுவாங்க. திகட்டவே திகட்டாத ஒரு தெல்லமுது அவன் இறைவன். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் இறைவன். ஏன்னா அந்த இறை பொருளை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுலேயுமே இன்பன்றது கிடையாது. இயற்கை இன்பன்றது கிடையாது, கரெக்டாக சொல்லணும்னா. அப்போது இன்பம் மாதிரி இருக்குன்னா அது செயற்கை இன்பம். செயற்கைனாலே அங்கே என்ன முடிச்சு, இன்பம் மாதிரி தெரியும், ஆனால் அதை கன்சியூம் பண்ணும்போது தான் தெரிய வரும், இல்லை கன்சியூம் பண்ண தான் தெரிய வரும் இது இயற்கையான இன்பம் கிடையாதுடா அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த இயற்கையான இன்பம் யார் தாண்டா அப்படின்னு பார்த்தா இறைவன் ஒருத்தன் தான் அது அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அது என்னைக்கு தெரிய வருதோ அன்றைக்கி நம்மளுடைய நிலை வேறு லெவலாக இருக்கும். ஸோ அந்த நிலையெல்லாம் நம்ம அடைய தான் போகிறோம், அடைய தான் செய்யணும். அதுக்கு தான் நம்ம பயணிக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எல்லோரும் நானே இல்லை, எல்லோரும் அதானே, அதுக்கு தானே போயிட்டுருக்கோம். அதனால் சேர்ந்தே பயணிப்போம். சரிங்களா? ஸோ இதுதான் டே டு டே லைஃப்பில் எதுவோ பாருங்கள். ரொம்ப வந்து தான் உறவுகளையும் சொல்லியாச்சு, இதுதான் உறவுன்றதும் பார்த்தாச்சு. ஏன்னா உறவுகளில் வைக்கிற எக்ஸ்பெக்டேஷன் தான் ரொம்ப அடி வாங்குறதெல்லாம் இருக்குன்னா, உறவில் வந்து இப்போ என்ன சொல்கிறது, வேறு யார்கிட்ட ஏதோ ஒன்று எக்ஸ்பெக்ட், இவன் இந்த பிறவியில் மட்டும் அதை பண்ணிகிட்டு இருக்கான், ஒரு பிறவிலையும் இதுதான் பண்ணிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆகினே போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அது வந்து ஒரு உறவு தான். என்னென்னா அவன் அப்படி தான்ப்பா, அவன் அப்படின்ட்டு எந்த ஒரு இதில் சொல்கிறேன்னா, அது வந்து ஒரு ஆண்மை நேய ஒற்றுமை. அவனோட தன்மை அதுதான், இருந்துட்டு போட்டுமே, என்ன இப்போ நம்ம என்ன சொல்கிறது, அந்த வேலையில் வேணால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் நமக்கு, இப்படி பண்ணுறாங்களே இப்படி பண்ணிட்டாங்களேன்ட்டு. ஆனால் ஆஸ் ஒரு இதுவாக அதையும் தாண்டி அது என்ன சொல்கிறதுனா, அவங்களோட ஒரு பழக்கம், ஒரு நெருக்கமே நமக்கு ஒரு நிறைவு தானே, ஒரு இன்பம் தானே, ஒரு அன்பு தானே. அன்புனாலே ஒரு இன்பம் தானே. புரியுதுங்களா? ஸோ அப்படி நம்ம பார்க்கும்பொழுது சரி விட்றா
அப்படின்ட்டு. ஏன்னா, அவன் இதையும் தாண்டி அவனுக்கு நெறைய குணங்கள் இருக்கு. அவன் எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கான் பல பிறவியில. ஸோ, அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எ ஒரு பயன் கருதாம, எதிர்பார்க்காம எல்லாருமே நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருமே நம்ம அப்படிதான் இருந்திருக்கோம். மத்தவங்களும் நமக்கு அப்படிதான் இருந்திருக்காங்க. ஸோ, அதனால அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கோவமோ, இதுவோலாம் நமக்கு பெருசா தெரியாது. சரி விடு விடு அப்படின்ட்டு தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம புரிஞ்சு பார்க்கும்போது உறவுகளில் இது பண்ண முடியும். மெட்டீரியல் லைஃப்பில் பார்க்கும்போது ஓகே மெட்டீரியல் லைஃப்பில் இந்த மாதிரினா மாயை அப்படின்ற இப்போ இந்த கான்செப்டை புரியும்போது இந்த பொருளும் இதையும் நம்ம கடந்து போக முடியும். ஓகேங்களா, இது பாதிப்பு யாருக்கு, மனதுக்கு தான், எனக்கு இல்லை அப்படின்ட்டு ஒரு இதில் பார்க்கும்போது டே டு இதையும் மெட்டீரியலையும் இதெல்லாம் நம்மளால் ஓரளவுக்கு பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த இதில் டே டு அதாவது ஹவு டு ஹேண்டில் டெய்லி லைஃப் எக்ஸ்பெக்டேஷனுடைய விடை. ஓகேங்களா, இது உங்களுக்கு ஒரு திருப்தியாக ஒரு இதுவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, நம்ம இதோட இதை முடிச்சுப்போம். நன்றி.